ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அனிதா டேஸ்டி கார்னர். நான் உங்கள் அனிதா. நம்ம சேனலில் பார்க்கக்கூடிய ரெசிபி சிக்கன் வறுவல் ரெசிபி பார்க்கலாங்க. ரொம்ப சிம்பிளாக டக்குன்னு செஞ்சிடலாம். வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை வச்சு ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடிய ரெசிபிங்க. எந்த ஒரு பொருளையுமே வறுக்க வேணாம், அரைக்க வேணாம், டக்குன்னு செஞ்சு முடிச்சிடலாம். டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக இருக்கும். இது வந்து ரைஸ், சப்பாத்தி, ரொட்டி, நான் எல்லாத்துக்குமே ரொம்ப சூப்பராக இருக்கும். வாங்க இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க அப்படின்னா மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இது போல் நிறைய ரெசிபிஸ் நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கோம், போய் செக் பண்ணி பாருங்கள். நிச்சயமாக உங்களுக்கு பிடிக்கும். வாங்க இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு கடாய் ஹீட் பண்ணி அதில் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்குங்க. எண்ணெய் சூடானதும் பட்டை, கிராம்பு, ஏலக்காய், கல்பாசி, சீரகம், பிரியாணி இலை இதெல்லாம் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு 2 பொடியாக நறுக்கி வச்ச வெங்காயம் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை வந்து நல்லா கலர் மாதிரி வர வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. வெங்காயத்தோட கலர் நல்லா மாறி வரணும். இந்த அளவுக்கு வெங்காயத்தோட கலர் நல்லா மாறி வந்திருக்கணுங்க. பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் தெரியும். நல்ல கோல்டன் ப்ரௌன் ஆகணுங்க. அது வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இந்த ஸ்டேஜில் ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. 2 டீஸ்பூன் தனி மிளகாய் தூள், 3 டீஸ்பூன் மல்லித்தூள், 2 டீஸ்பூன் சிக்கன் மசாலா, 1 டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டு விழுது 3 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. பொடியாக நறுக்கி வச்சுருக்கிற தக்காளி பழம் 2 சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக கருவேப்பிலை இலைகள் சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலை இந்த ஸ்டேஜில் சேருங்க, ஃப்ளேவர் ரொம்ப சூப்பராக இருக்கும். பொடியாக நறுக்கி வச்ச கொத்தமல்லி இலை கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை வந்து லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு 4லேருந்து 5 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கிக்கோங்க. இந்த மசாலாவோட பச்சை வாசனையெல்லாம் போய் தக்காளியெல்லாம் நல்லா வதங்கி மசிஞ்சு அந்த எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு வரும். ஒரு கிரேவி கன்சிஸ்டன்சிக்கு வரும். அது வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள். ஒரு கிரேவி கன்சிஸ்டன்சிக்கு வந்திருக்கு பாருங்கள். இந்த அளவுக்கு இதை நல்லா வதக்கிக்கணும். லோ ஃப்ளேம்லேயே வச்சு வதக்குங்க. ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா கருகி போயிடும். இந்த ஸ்டேஜில் க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற சிக்கன் 1 கேஜி இதில் சேர்த்துக்கலாம். இந்த ரெசிபிக்கு தகுந்த உப்பு இது சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு இதை லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா கலந்து விடுங்க. இந்த மசாலா வந்து சிக்கனோட எல்லா இடத்துலையும் நல்லா படுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இது நல்லா இந்த அளவுக்கு கலந்து விட்டுக்கணுங்க. கலந்து விட்டதுக்கப்புறம் உப்பெல்லாம் இருக்குதான்னு செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிவிட்டு இதை வந்து ஒரு மூடி போட்டு 5 நிமிஷத்துக்கு ஹை ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணுங்கள். தண்ணி எதுவும் சேர்க்க வேணாம், ஏன்னா சிக்கன்லேயே நிறைய தண்ணி விழும். அதனால் தண்ணி எதுவும் சேர்க்காமல் மூடி போட்டு 5 நிமிஷம் ஹை ஃப்ளேமில் குக் பண்ணிக்கோங்க. 5 நிமிஷத்துக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா தண்ணியெல்லாம் சிக்கன்லேருந்து நல்லா விட்டுருக்கும் பாருங்கள். நம்ம தண்ணி எதுவுமே ஊற்றலை, ஆனால் தண்ணி இருக்குது பாருங்கள். இந்த ஸ்டேஜில் மறுபடியும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. உங்களுக்கு கிரேவியாக வேணும் அப்படின்னா நீங்கள் தண்ணி சேர்த்து குக் பண்ணிக்கலாம். நான் வந்து ட்ரையாக தான் பண்ணுறேன், அதனால் நான் தண்ணி சேர்த்துக்கல. உங்களுக்கு அது கிரேவியாக வேணும் அப்படின்னா நீங்கள் முன்னாடியே தண்ணி சேர்த்துக்கங்க. இப்போ இந்த அளவுக்கு இதை மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறம் இதை மறுபடியும் மூடி போட்டு 10 நிமிஷத்துக்கு ஹை ஃப்ளேமில் குக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு கிரேவியாக வேணும்னா இந்த ஸ்டேஜில் கூட நீங்கள் தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ இதை ஒரு மூடி போட்டு 10 நிமிஷத்துக்கு ஹை ஃப்ளேமில் குக் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ 10 நிமிஷத்துக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு நல்லா சிக்கனெல்லாம் பர்ஃபெக்டாக குக் ஆகி வந்திருக்குங்க. இந்த அளவுக்கு இது இருக்கணும். இப்போ இதை மறுபடியும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். வேறு எந்த மசாலாவும் இதில் சேர்க்க தேவையில்லை. உங்ககிட்ட சிக்கன் மசாலா இருந்தால் சேர்த்துக்கங்க, இல்லைன்னா பரவாயில்ல, ஸ்கிப் பண்ணிவிடுங்க. இதை நல்லா கலந்து விட்டுட்டு பெப்பர் பவுடர் வந்து 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கங்க. இது கூட 2 பச்சை மிளகாய் கீறி வச்சுருக்கிறத சேர்த்துக்கங்க. சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அடுப்பு வந்து ஆஃப் பண்ணிட வேண்டாம். அடுப்பு வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்குங்க. ரைஸுக்கெல்லாம் பிசைஞ்சு சாப்பிடும்போது அவ்வளோ சூப்பராக இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா சப்பாத்தி, பூரி, நான், ரைஸ் எல்லாத்துக்குமே பர்ஃபெக்டாக இருக்குங்க. இது கூட பொடியாக நறுக்கி வச்ச கொத்தமல்லி இலையை சேர்த்து மிக்ஸ் பண்ணி இறக்குனீங்க அப்படின்னா சிக்கன் வறுவல் சூப்பரான டேஸ்ட்டில் ரெடி ஆகிடுங்க. நிச்சயமாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு சொல்லுங்கள். இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா மறந்துடாமல் உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ், ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணி விடுங்க. நம்ம சேனலை மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.